ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான சம்பவங்கள் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பேர் இந்த டிக்கெட்டு ஃபினாலில் வந்து அதை வெளியேறி விட்டார்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்ரா. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிக்கெட்டு ஃபினாலோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு பயங்கரமான டாஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் போயிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை கம்மியாக கூட இருக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் ஆளாக வந்து வெளியேறினது நம்ம சாண்ட்ரா. 18 நிமிஷம் தான் நின்னாங்க, அவங்களால முடியல. அதுக்கப்புறம் 40வது நிமிஷத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு விக்ரம் இறங்கினார் 2வதா. 3வதாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வினோத்தை வந்துட்டு கை எடுத்ததாக வந்து சொல்லி பிக் பாஸ் வந்து வெளியேற்றினார். ஆனால் அவர் நான் எடுக்கவே சத்தியமாக அவரை சொல்லிட்டாரு. 4வதாக சபரி எடுத்தார், பிக் பாஸ் வெளியே அமைச்சிட்டார். இப்போது 5வது ஆளாக வந்து விஜய் போடுறது இறங்கணும், ஆனால் இன்னும் வந்து லைவில் இறங்கலை. ஆனால் ரொம்ப முடியாமல் இந்த பக்கம் ஆடுறாங்க, அந்த பக்கம் ஆடுறாங்க, முடியல, பாவம் வேர்த்து ஊற்றுது. இதில் வேறு வந்து அவங்களே பாவம் முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. இந்த ரூல்ஸை பேசலாங்களா முன்னாடி ஒரு வாட்டி தலை டாஸ்கில் இந்த விக்ரம்லாம் அந்த கோட்டை தாண்டி உள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபைனு அந்த மாதிரி ஏற்கனவே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டார். யார்? நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். அப்படி இருந்துச்சுன்னா பிக் பாஸ் சொல்லுவார், நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்கன்னு. இங்கே எதுவுமே தேவையில்லாமல் வந்துட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பொண்ணை வந்து கலாச்சிட்டே இருக்காரு. பிக் பாஸ் முதல்ல வந்து கை எடுத்ததுக்கு வந்து அவங்க வந்து சொன்னார். ஸோ பிக் பாஸ் பார்த்துட்ருக்காருன்னு அர்த்தம். அவர் கம்முன்னு இருக்காரு. இங்கேருந்து வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கார் விக்ரம். புலம்பிக்கினேன், நான் பார்த்துக்கண்டா விட்றா அப்படின்றாங்க. பக்கத்தில் சாண்ட்ரா கிட்ட எப்படின்னா நானும் நின்று நிற்க வந்தேனே, யார் உங்களை ஏதாவது வேலை சொன்னாங்களா? நீங்கள் விட்டுட்டு வந்துட்டு திரும்ப விஜய் பார்வதி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கு நொட்ட நொடசு. ஏன்னா அவர் இறங்கிட்டார், ஆனால் இந்த பொண்ணு நிற்கிதே அப்படின்னு அவருக்கு ஒரு காண்டு. ஸோ இப்போ 5வதால் அவங்க தான் இறங்க போகிறாங்க. பட் ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க, முடியல அந்த பொண்ணுக்கு. ஆல்ரெடி அந்த பொண்ணு காலில் வந்து வெர்கோஸ் வெயின் இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஷூவும் போடலை, பாவம். இப்போ இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, எல்லோரும் இத்தனை பேர் நிற்கிறாங்க, 4 பேர் தான் வெளியே இருக்காங்க, மீதி 5 பேர் அங்கே தான் நிற்கிறாங்க. யாரோட காலையும் சரி கையையும் சரி ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. காலை காமிக்கிறதுல கூட பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்து காலை தான் காமிச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு முடியல, அப்படியே இதுவாகுது, அந்த நரம்பெலாம் இதுவாகிற மாதிரி இருக்குது, அதை காமிக்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிது பாருங்கன்ற மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரரா சலிக்காமல் நிற்கிறாங்க, செம்மையாக நிற்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கமருதீனும் வந்துட்டு நல்லா ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்காரு. சுபிக்ஷாவும் சூப்பராக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இவங்க திவ்யா வந்து கொஞ்சம் டயர்டில் தான் இருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வை விட்டால் தான் நம்ம உடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்களான்னு தெரியல. இன்னொரு பக்கம் வந்துட்டு வினோத் வந்துட்டு டப்புன்னு ஒரு வாய்த்தரு உண்மையை வளரிட்டாப்பில். என்னென்னா அங்கே வந்து சத்தியமாக நான் எடுக்கலான்னாரு. இங்கே வந்து சொல்கிறாரு, இல்லை அந்த பொண்ணு பக்கத்துலேருந்து கலாய்க்கிறதுக்காக கை எடுத்தேன், நாருது அப்படின்ட்டு டக்குன்னு மாட்டிக்கிட்டேன்றாரு. ஏங்க அப்புறம் எதுக்கு சத்தியம் போட்டிங்க? ஏன் இப்படி பண்ணு, அக்க போரா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்ம கமருதீன் வாயை விட்டாப்பில் யாரையும் சொல்கிறாரு, நம்மளுக்கே எப்படி இருக்கு, கஷ்டமாக இருக்கு, அவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொன்ன உடனே வந்துட்டு நம்ம வினோத்தம் ஆமாம் அப்படின்றாரு. பக்கத்தில் வந்து திடீர்னு சபரி வந்துட்டு வேணாம் எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஸோ அவர் யாரை சொல்லியிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை அதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. பட் விஜய் பார்வதி முடியல, அப்படியே லிட்டரலாக தொங்கிட்டு இருக்காங்க இப்படியே அப்பா அப்படின்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் தான். சரி, யார் வந்துட்டு இதுக்கப்புறமா வின் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். வின் பண்ணுறது ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, சுபிக்ஷா தான். ஃபுல் டிக்கெட்டு ஃபினால சொல்கிறேன். பாய் நண்பர்களே.